ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை என்ற ஒரு துறை இருக்கிறது. அந்த துறைக்கு இன்றைக்கு சமூக நீதித்துறை என்று ஒரு புதிய பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. எந்தவிதமான ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் அந்த துறைக்கு ஒரு புதிய பெயரை வச்சிருக்குது இந்த தாவேகா அரசு. இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா? எதுக்காக இத பெருசுபடுத்தி பேசணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமா, இது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம். தமிழ்நாட்டின் அரசியல் அடையாளத்தையே மாற்றியமைக்கக்கூடிய, அழிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆதி திராவிட மக்களுக்கு மிகப்பெரிய அநீதியை இழைக்கக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்குது. ஒரு பேர் மாத்துறதால என்ன ஆயிடப் போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி இருக்குது. ஒரு அரசியல் சூழ்ச்சி இருக்குது. இந்த சூழ்ச்சிக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க? என்னென்ன செய்றாங்க? யார் அதுக்கு துணை போறாங்க? இதனால என்ன அனர்த்தங்கள் நிகழப் போகிறது? என்பத பத்தி தான் இந்த வீடியோல ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லப் போறேன். வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த துறை எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னு நம்ம பார்க்கணும். பட்டியலின சாதியை சேர்ந்த மக்கள், பட்டியலின பழங்குடி மக்களுடைய கல்வி, சமூக மேம்பாடு மற்றும் பொருளாதார மேம்பாட்டை உறுதி செய்வதற்கான திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு துறை தான் இந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை. இப்போ சமூக நீதித்துறைன்னு பெயர் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த துறை. இந்த துறை மூலம் அந்த மக்களுக்கு கல்வி நிதி உதவி மற்றும் விடுதி வசதிகள் மற்றும் அடிப்படை தேவைகள் இதற்கான திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்திக்கிட்டு வர்றாங்க. இந்த துறைக்கு இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தோழர் வன்னியரசு அவர்கள் அமைச்சரா இருக்கிறாரு. சரி, இந்த துறை செயல்படுத்தும், உருவாக்கும் திட்டங்கள் மூலம் பயன்படக்கூடிய மக்கள் யாருன்னா, நான் இதற்கு முன்னாடி சொன்ன மாதிரி பட்டியலின ஜாதிகளை சேர்ந்த மக்கள் மற்றும் பட்டியலின பழங்குடியினர் மக்கள் தான் இந்த துறை உருவாக்கக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் மூலம் பயன்பெறக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. இந்த மக்கள் ஆதி திராவிடர்கள்னு அழைக்கப்படுறாங்க. சரி, எதுக்காக இந்த மக்களுக்கு ஆதி திராவிடர்கள் என்று ஒரு பெயர் வந்தது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும்னா, கிட்டத்தட்ட ஒரு 150 வருடங்களுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? யார் முதல்ல இந்த மக்களுக்கு இந்த பெயர குடுத்தாங்க? அப்படிங்கிறத நாம பார்க்கணும். 18ஆம் நூற்றாண்டின் இறுதிகள்ல அயோத்திதாச பண்டிதர், அதாவது திராவிடம் என்ற ஒரு கொள்கை முதல்ல ஒரு சித்தாந்தம் உருவாக காரணமாக இருந்தவர், அந்த சித்தாந்தத்துக்கு விதை விதைத்தவராக கருதப்படும் அயோத்திதாச பண்டிதர் தான் முதல்ல இந்த மக்கள ஆதி திராவிடர்கள்னு அழைக்கிறாரு. இவருடைய முழு வரலாறு என்ன, இவருடைய கதை என்ன என்பது பற்றி நம்முடைய டிராவிடியன் லாஜிக் யூடியூப் சேனல்ல ஒரு முழு நீள வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவுடைய லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம பாருங்க. சரி, இப்போ நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். ஸோ இவர் தான் முதல்ல இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள ஆதி திராவிடர்கள் அப்படின்னு அழைக்கிறாரு. ஏன்னா, இவரும் வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகமா வகைப்படுத்தப்பட்டிருந்த பறையர் சமூகத்தை சேர்ந்தவர். இவரு நல்லா படிச்சு ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு வர்றாரு. உயர்ந்த நிலைக்கு வந்ததுக்கப்புறம் தன்னைப் போலவே இருக்கக்கூடிய தன்னுடைய பறையர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள், பழங்குடியின மக்கள், அவங்களுக்கு தனக்கு கிடைச்ச மாதிரியே ஒரு கல்வி கிடைக்கலையே, அவங்களுக்கும் கல்வி கிடைக்கணும், சமூக உரிமை கிடைக்கணும், சமநிலை இருக்கணும் இந்த சமூகத்துல அப்படின்னு நினைச்சு, ஒரு திராவிட மகாஜன சபை என்ற ஒரு சபைய உருவாக்குறாரு. அடுத்து 1881ல எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்புல என்ன சொல்றாருன்னா, இந்த மக்கள இனிமேலு நீங்க பிற்படுத்தப்பட்ட மக்களா சொல்லாதீங்க. முதல்ல ஹிந்து மதத்துக்குள்ளேயே இந்த மக்கள அடக்காதீங்க. இந்த மக்கள் ஹிந்து மக்களே கிடையாது. இவர்கள் ஜாதி இல்லாத ஆதிக்குடி மக்கள், ஆதி திராவிட மக்கள் அப்படின்னு இவங்கள வகைப்படுத்துங்க. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல வகைப்படுத்துங்க அப்படின்னு முதல்ல சொல்றவரு அயோத்திதாச பண்டிதர். இவர் தான் திராவிடத்தின் தந்தை என்றும் அழைக்கப்படுறாரு. சரி, இவர் இதோட நிறுத்தினாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. இதற்கடுத்து இந்த மக்களின் உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. ஒரு ஒரு பைசா தமிழன் என்ற ஒரு பத்திரிகையை தொடங்கி, தொடர்ந்து இந்த மக்களுடைய உரிமைக்காக எழுதிக்கிட்டே இருந்தாரு. பல கட்டுரைகள் எழுதியிருக்காரு. சொல்லப்போனா தந்தை பெரியாருடைய கொள்கை வழிகாட்டியா இருப்பவரும் இந்த அயோத்திதாச பண்டிதர் தான். இவர் தான் முதல்ல பிற்படுத்தப்பட்ட மக்களை ஆதி திராவிடர்கள் என்று அழைக்கிறாரு.
இந்த அயோத்திதாச பண்டிதருடைய சமகாலத்தவராக, அதே நேரத்தில இவர விட வயதில் சிறியவராக, இவருடைய உறவுக்காரராக இருந்தவர் தான் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன். இவரும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த ஆதிதிராவிட மக்களுக்காக தொடர்ந்து போராடி இருக்கிறாரு. அவர்களுடைய அரசியல் பிரதிநிதியாகவும் இருந்திருக்கிறாரு. இங்கிலாந்தில் நடந்த, அதாவது பிரிட்டிஷ் காலத்தில இங்கிலாந்தில நடந்த வட்டமேஜை மாநாடுல போய் கலந்துக்கிட்டு, இந்த ஆதிதிராவிட மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர். அவர்களுடைய உரிமைகளை அப்போ இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட எடுத்து சொன்னவர் தான் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன். இதே போல இன்னும் பலர் இந்த மக்களுடைய உரிமைகளுக்காக போராடி இருக்காங்க. அவர்களுடைய வழியில் வந்தவர் தான் தந்தை பெரியார். தந்தை பெரியார பத்தி சொல்லவே தேவையில்லை. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஜாதியை ஒழிப்பதற்காக, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உரிமைகளை பெற்றுத் தருவதற்காக, அந்த மக்களுடைய வாழ்வியலை, அவர்களுடைய பொருளாதாரத்தை, அவர்களுடைய கல்வியை மேம்படுத்துவதற்காக தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாளில் இறுதி வரைக்கும் போராடிக் கொண்டே இருந்தவர் தான் தந்தை பெரியார். தந்தை பெரியாரை பின்பற்றி வந்தவர்கள் தான் அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவரை பின்பற்றி வந்தவர் தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மற்றும் எழுச்சித் தமிழர் திருமாவளவன் அவர்கள் போன்ற பல தலைவர்கள். இவர்கள் இந்த ஆதிதிராவிட மக்களுக்காக பல போராட்டங்களை நடத்தியது மட்டுமில்லாமல், அவர்களுடைய அரசியல் பிரதிநிதிகளாக இருந்து, அவர்களுக்கு பல நலத்திட்டங்களை உருவாக்கியிருக்காங்க. இந்த மக்களுடைய வாழ்வியல் மேம்படுவதற்காக, பொருளாதாரம் மேம்படுவதற்காக, கல்வி மேம்படுவதற்காக பல முன்னெடுப்புகளை செய்து, இன்றைக்கு இந்த மக்கள் ஒரு முன்னேறிய சமூகமாக இருப்பதற்கு மிக முக்கிய காரணமா இருந்திருக்காங்க. அதற்காக ஒரு பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு துறை தான் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை. இதற்கு நிகரான துறைகள் மற்ற மாநிலங்கள்லயும் இருக்கு. ஆனா, அந்த மாநிலங்கள்ல இந்த துறையுடைய நோக்கம் பொதுவானதாக இருந்தாலும் கூட, தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் அந்த துறை இந்த ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையுடைய நோக்கம் என்பது ஆதிதிராவிட மக்களுடைய வாழ்வியல் மேம்பாடு. அதற்காக உழைக்கக்கூடிய ஒரு துறையாகத்தான் இருக்கு. இந்த துறையின் பெயர் தான் இப்போ சமூக நீதித்துறை என்று மாற்றப்பட்டிருக்கு. சரி, இந்த துறையுடைய பெயர் மாற்றப்படுவதால, இந்த துறையுடைய நோக்கம் மாறிவிடுமா? அப்படின்னு நீங்க கேட்கிறது எனக்கு புரியுது. ஆமா, மாறிடும். ஆனா உடனடியா அது மாறாது. ஆனா காலப்போக்கில் இந்த துறை எதற்காக உருவாக்கப்பட்டது? யாருக்காக உருவாக்கப்பட்டது? என்ற அடையாளம் மறைந்துவிடும். ஏன்னா, இது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை என்று அழைக்கப்படுவதன் மூலம், இது அப்பட்டமாக, பட்டவர்த்தனமா தெரியுது. இந்த துறை எந்த மக்களுக்காக, எந்த மக்களின் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு துறை, யாருக்காக போராடுது, யாருக்காக இது வேலை செய்யுது அப்படிங்கிறது தெரியும். ஆனா, இந்த பெயரை நீக்குவதன் மூலம், இதன் நோக்கம் பொதுவான நோக்கமா மாறிரும். பிற்காலத்துல இந்த மக்களுக்காக மட்டுமே திட்டம் உருவாக்கக்கூடிய இந்த துறை, பொதுவான பல திட்டங்கள உருவாக்கும். பல விஷயங்கள இதுல சேர்த்துக்கும். அதனால காலப்போக்குல இதன் நோக்கம் மாறிவிடும். அது எதற்கு வழிவகுக்கும் என்றால், தமிழ்நாட்டின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய திராவிட அரசியல் நீர்த்துப் போகும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கிவிடும். சரி, இதனால மட்டுமே திராவிட அரசியல் அழிந்து விடுமா? நீர்த்துப் போயிடுமா? அப்படின்னு கேட்டா, இதனால மட்டும் அழியாது. ஆனால், திராவிட அரசியல் நீர்த்துப் போவதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமைந்துவிடும் என்பதுதான் இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, எதற்காக திராவிட அரசியல் நீர்த்துப் போகும்னு சொல்றீங்க? யார் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க? யாரு திராவிட அரசியல ஒழிக்க நினைக்கிறாங்க? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது அப்பட்டமா அனைவருக்குமே தெரிஞ்ச ஆர்எஸ்எஸ், சங் பரிவார், பிஜேபி. இந்த பிஜேபியுடைய அஜெண்டா தமிழ்நாட்டுல திராவிட அரசியலை ஒழிக்க வேண்டும். திராவிடம் என்கிற சிந்தனை அழிய வேண்டும். அந்த சித்தாந்தம் அழிய வேண்டும். சுயமரியாதை, முற்போக்கு என்ற இந்த அனைத்து விஷயங்களும் தமிழ்நாட்டில் இருந்து அழிய வேண்டும். அப்பத்தான் தமிழ்நாட்டுல பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் அமைப்புகளுடைய இந்துத்துவ சித்தாந்தத்தை, மதவாத சித்தாந்தத்தை இங்கே உட்புகுத்த முடியும். அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய திட்டம். அதுதான் இங்க செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் ஒரு முதல் முன்னெடுப்பு, அதன் ஒரு அறிகுறி தான் இந்த துறை பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருப்பது என்பது. சரி, இந்த துறைக்கு பெயர் மாற்றம் செஞ்சிருக்கிறது, இது என்ன பாஜக அரசு இந்த துறைக்கு பெயர் மாற்றம் செஞ்சிருக்குதா? நம்முடைய தமிழ்நாடு அரசு தானே இந்த துறைக்கு பெயர மாத்தியிருக்கு. இது எப்படி பாஜகவுடைய திட்டமாக இருக்கும்னு நீங்க கேட்கலாம். உங்களுக்கு நான் சொல்லி தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. இன்றைக்கு பாஜகவுடைய முகமாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருப்பது தான் இந்த தாவேகா அரசு. ஏன்னா, தமிழ்நாட்டுல திராவிட அரசியலை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே களமிறக்கப்பட்டிருப்பது தான் இந்த தாவேகா அரசு. இத நான் எப்படி சொல்றேன்னா,
இன்றைக்கு இந்த தாவேகா அரசு தமிழ்நாட்டின் ஆட்சிய பிடிச்சிருச்சு. ஆனா எங்கேயாவது எந்த இடத்துலயாவது இந்த தாவேகா அரசு தமிழ்நாட்டுல திராவிட கொள்கையை நிலைநிறுத்துவதற்காக, பரப்புவதற்காக ஏதாவது ஒரு முயற்சிய செஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் இல்ல. ஆனா இந்த கட்சி தோற்றுவிக்கப்படும் போதே, உருவாக்கப்படும் போதே, தொடங்கப்படும் போதே, திராவிடமும் தமிழ் தேசியமும் தான் நம்முடைய கொள்கை அப்படின்னு சொல்லி தான் இந்த கட்சியின் தலைவர் இந்த கட்சிய தொடங்குனாரு. ஆனா அதுக்கப்புறம் இந்த கட்சி எந்த இடத்துலயாவது திராவிட கொள்கைய பேசியிருக்குதா? திராவிட கொள்கைய இந்த கட்சியின் தலைவர்கள் யாராவது கோட் பண்ணி பேசியிருக்கிறாங்களா? இந்த கட்சியை ஆதரிக்கக்கூடிய, இந்த கட்சியை தொடரக்கூடிய, பின்பற்றக்கூடிய மக்களை, தொண்டர்களுக்கு திராவிட கொள்கையை சொல்லிக் குடுத்திருக்கா? அந்த மக்களாவது எங்காவது திராவிட கொள்கைய பேசியிருக்காங்களான்னு பார்த்தா, நிச்சயமா கிடையாது. எந்த இடத்துலயுமே பேசல. அதை விட்டுட்டு அதற்கு மாறாக திராவிட அரசியலின் முகமாக திகழக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழிப்பது மட்டும் தான் பிரதான கொள்கை என்று இந்த கட்சி இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆட்சியையும் புடிச்சிருச்சு. ஆனா, தன்னுடைய கொள்கை தலைவராக இந்த கட்சித் தலைவர் முன்வைத்த தந்தை பெரியாரையோ, மற்ற கொள்கை தலைவர்களையோ, அந்த யாரையுமேவும் இந்த கட்சியுடைய தொண்டர்கள் கிட்ட கொண்டு சேர்க்கல இந்த கட்சியின் தலைவர். சொல்லப்போனா, அவருக்கே இந்த கொள்கை தலைவர்கள் பற்றிய தெளிவான சிந்தனை இல்ல, தெளிவான புரிதல் இல்ல. ஏன்னா, தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் திராவிட அரசியலை, திராவிட கொள்கையை அழிக்க முடியாது என்பது பாஜகவுக்கு நல்லாவே தெரியும். நேரடியா முயற்சி செஞ்சு பார்த்தாங்க. இங்க வந்து ஹிந்துத்துவத்த பேசுனாங்க. பாஜக வந்து இங்க கால் ஊன்றணும்னு நெனச்சாங்க. ஆனா அது முடியல, எடுபடல. ஏன்னா திமுக அதற்கு விடல. விடுதலை சிறுத்தைகள் அதன் கூட இருந்த விடுதலை சிறுத்தைகள் அதற்கு விடல. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, இங்கே ஒரு நடிகரை வளர்த்து விட்டாங்க. அந்த நடிகர், நானும் ஒரு திராவிட கட்சிக்காரன் தான். நானும் திராவிட கொள்கையை பின்பற்றுபவன் தான். தந்தை பெரியாரை பின்பற்றுபவன் தான்னு சொல்லிக்கிட்டு, இங்க வந்தாரு, ஆட்சிய பிடிச்சாரு. அந்த முகமூடிய போட்டுக்கிட்டு வந்தாரு, ஆட்சிய பிடிச்சாரு. ஆனா எங்கேயுமே திராவிடத்த பத்தி பேசல. தந்தை பெரியாரை முன்னிறுத்தவே இல்ல. இப்ப அந்த கட்சியோடைய தொண்டர்கள்ட்ட போயிட்டு பெரியாருடைய படத்த காமிச்சு, இவர் யாருன்னு கேட்டா, இவர் யாருன்னு தெரியல. ஏதோ ஈரோட்டுக்காரரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்க வேணா போய் அ வி இன் YouTubeல பாருங்க. அந்த வீடியோலாம் இன்னும் இருக்கு. ஸோ, இந்த இந்த தொண்டர்களிடம், இந்த ரசிகர்களிடம் திராவிடமும், திராவிட தலைவர்களும் போய் சேரவே இல்ல. ஸோ, அப்படி தமிழ்நாட்டுக்குள்ள கால் பதிக்கணும்னா, திராவிடம் என்ற முகமூடிய போட்டுக்கிட்டு வரணும். ஆனா, திராவிட கொள்கையும், திராவிட தலைவர்களும் அடுத்த தலைமுறைக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சியின் தொண்டர்களுக்கு போய் சேரக்கூடாது. 5 வருஷம் ஆண்டதுக்கு அப்புறம் இந்த இளைஞர்கள் கூட்டம், தாவேகாவுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச இந்த இளைஞர்கள் கூட்டம், இந்த விஜய் என்பவர மட்டும் தான் பிரதானப்படுத்துமே தவிர, இவர் கொள்கை தலைவராக முன்னிறுத்திய தந்தை பெரியாரையோ, மற்றவர்களையோ, இவர் தன்னுடைய கொள்கை என்று முன்னிலைப்படுத்திய திராவிடத்தையோ அவர்கள் மறந்துடுவாங்க. அப்படி மறந்துட்டா தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் உருவாயிடும். கொள்கை இல்லாத ஒரு அரசியல் உருவாயிடும். கொள்கை இல்லாத ஒரு அரசியல் கூட்டம் உருவாயிரும். அப்படி இந்த தமிழ்நாட்டுல கொள்கை இல்லாத அரசியல் என்ற ஒரு வெற்றிடம் உருவாகும்போது, அந்த வெற்றிடத்துல மதவாதம், இந்துத்துவம் போன்ற விஷப்புகை ரொம்ப சுலபமா புகுந்துரும். அதத்தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மறைமுகமா செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதற்கான ஒரு முகவராக, ஒரு இடைத்தரகராகத்தான் இந்த தாவேகா அரசு இருக்கு. அதன் ஒரு அதன் ஒரு முன்னெடுப்பு தான் இந்த துறைக்கு பெயர் மாற்றம் செய்திருப்பது என்பது. ஏற்கனவே தமிழ்நாட்டுல 1000 தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி தரப்பட்டு விட்டது. அந்த 1000 தனியார் பள்ளிகள்ல சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்படப் போவதாக ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. சிபிஎஸ்இ பாடத்திட்டம் மூலம் மத்திய கல்விக் கொள்கையை புகுத்த நினைக்கிறது பாஜக அரசு என்ற ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே இருக்கு. மத்திய கல்விக் கொள்கை வந்துச்சுன்னா, ஹிந்தி உள்ள வந்துரும், மும்மொழிக் கொள்கை வந்துரும். இத நம்ம காலமா எதிர்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ, இந்த மாதிரியான சிறிய சிறிய விஷயங்களால தான் பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டுடைய திராவிட அரசியல் என்பதை பலவீனப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இத நாம இப்பவே இனம் கண்டு இத நாம தடுத்து நிறுத்தணும். அதைவிட மிக முக்கியமாக இந்த தாவேகா அரசை ஆதரிக்கக்கூடிய தொண்டர்கள், அவர்கள் கொள்கை மயப்படணும். அவர்களுக்கு புரிய வைக்கணும். நீங்களும் ஒரு திராவிட கட்சி தான். திராவிடம் தான் நம்முடைய கொள்கை. தந்தை பெரியார் தான் நம்முடைய கொள்கை தலைவர்ன்னு சொல்லிட்டு தான் உங்களுடைய தலைவர் கட்சி ஆரம்பிச்சாரு. ஆனா இன்னைக்கு திராவிடத்த பத்தியும் பேசல, தந்தை பெரியாரை பத்தியும் பேசல. குறிப்பாக இந்த தாவேகா கட்சியை சேர்ந்த தொண்டர்கள், அந்த கட்சியை ஆதரிக்கக்கூடியவர்கள், திராவிடத்தை எதிர்ப்பவர்களாக இருக்கிறாங்க. திமுக தான் உங்களுக்கு ஆகாத கட்சி. உங்களுக்கு திமுக ஒரு தீய சக்தி. அத சொல்லி சொல்லி தான் ஆட்சிய பிடிச்சீங்க. எல்லாம் சரி, ஓகே. உங்களுடைய போட்டி கட்சி அது.
ஆனா திராவிடம் எதற்கு உங்களுக்கு ஒரு ஒவ்வாத கொள்கையாக போயிருச்சு? தந்தை பெரியார் எதற்கு உங்களுக்கு ஒரு எதிரியாகி விட்டார்? இத நான் ஏன் சொல்றேன்னா, இத எப்படி நான் சொல்றேன்னா, தந்தை பெரியார் தான் உங்களுடைய கொள்கை தலைவர்ன்னு உங்களுடைய தலைவர் சொன்னாரு. திராவிடம் தான் உங்களுடைய கொள்கைன்னு சொல்லி, திராவிடமும் தமிழ் தேசியமும் தான் நம்முடைய கொள்கைன்னு சொல்லி தான் கட்சி ஆரம்பிச்சாரு. அப்படித்தான் இந்த கட்சி தொடங்குச்சு. ஆனா இன்னைக்கு அ என்னை மாதிரியான ஆட்கள் திராவிட கொள்கையை, திராவிட சித்தாந்தத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள், கடைபிடிக்கக்கூடிய என்னை மாதிரியான ஆட்கள், இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி, இந்த அரசை விமர்சிச்சு ஏதாவது பதிவுகள் போட்டா, அதுக்கு கீழ ரொம்ப கேவலமான கமெண்ட்டுகள் வருது. ரொம்ப தரக்குறைவான கமெண்ட்டுகள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள்ல பல கமெண்ட்டுகள் வருது. அதெல்லாம் நான் கடந்து போயிர்றேன். ஏன்னா இந்த கட்சி இப்படித்தான், இந்த கட்சி இப்படித்தான். நாம கொள்கை பேசினோம்னா, நம்மள்ட்ட திருப்பி நம்மை கொள்கையால் எதிர்கொள்ளாது. அத விடுத்து, இந்த மாரி அவதூறு வார்த்தைகள் பேசி, அசிங்கமான வார்த்தைகள் பேசி தான் நம்மை அது அணுகும். நம்மை அப்படித்தான் அது எதிர்கொள்ளும். ஆனா, இன்னைக்கு நானு Instagramல Facebookல நான் பார்த்த ஒரு ஒரு குறிப்பிட்ட கமெண்ட் என்ன யோசிக்க வைக்குது. அதுல ஒரு நபர், ஒரு தோழர், தாவேக்காவை ஆதரிக்கக்கூடிய ஒரு தோழர் என்ன கமெண்ட் போட்டிருக்காருன்னா, "இந்த ரூ. 200 ஊபிலாம் எதுக்குடா இப்படி கதர்றீங்க? தமிழ்நாட்டுல தான் திராவிடம் செத்து போச்சே! நீங்கலாம் எதுக்குடா உயிரோட இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு புரியல. உங்களுடைய கொள்கை தலைவரும் தந்தை பெரியார். உங்களுடைய கட்சித் தலைவர், தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும்போது, பெரியார் தான் என்னுடைய கொள்கை தலைவர்ன்னு சொல்லி தான் கட்சி ஆரம்பிச்சாரு. திராவிடம் தான் நம்முடைய கொள்கைன்னு சொல்லி தான் கட்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் எங்கேயுமே அத பத்தி பேசல. ஆனாலும் இன்னைக்கு நீங்க திராவிடத்தை விமர்சிக்கிறீங்க. திராவிட கொள்கையை விமர்சிக்கிறீங்க. தந்தை பெரியாரை விமர்சிக்கிறீங்க. திராவிடம் செத்துப் போச்சு அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு புரியல. ஸோ, பாஜக தமிழ்நாட்டில் என்ன செய்ய நினைத்ததோ, திராவிடத்தை பற்றி அறியாத ஒரு கூட்டத்தை உருவாக்க நினைத்தது. ஒரு பெருங்கூட்டத்தை உருவாக்க நினைத்தது. அந்த பெரும் கூட்டத்தை உருவாக்கி விட்டது. நீங்க முழிச்சுக்கோங்க. திராவிடம் தான் உங்களுடைய கொள்கை. உங்களுடைய கொள்கை தலைவர் தான் தந்தை பெரியார். அத நீங்க புரிஞ்சுகிட்டு அவர படிங்க. திராவிடத்தை படிங்க. பாஜகவுடைய இந்த சதிக்கு ஆளாகி விடாதீர்கள். தமிழ்நாட்டில் திராவிடம் இல்லாத ஒரு அரசியலை உருவாக்க வேண்டுமென்றால், அதற்கு திராவிடத்த நாம நேரடியா எதிர்க்கக்கூடாது. எதிர்த்தாலும் நம்மளால் ஜெயிக்க முடியாது. அதனால என்ன பண்ணணும்? திராவிடம் என்ற முகமூடிய போட்டுக்கிட்டு வர்ற ஒரு தலைவன உருவாக்கணும். ஆனா, அந்த தலைவன் திராவிட கொள்கைய, திராவிட தலைவர்கள தன்னுடைய தொண்டர்களுக்கு, தன்னை பின்பற்றுபவர்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடாது. வெறும் ஒரு சினிமா மாயை, ஒரு ரசிக மாயையை மட்டும் வச்சு ஆட்சியை கைப்பற்றணும். அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த திராவிட கொள்கையை, திராவிட தலைவர்கள இந்த மக்களுடைய மனசுல இருந்து நீக்கணும். அப்பத்தான் நம்மளால திராவிடத்தை முழுசா ஒழிச்சு கட்ட முடியும். அப்பத்தான் திராவிடம் அல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க முடியும். நம்மளுடைய மதவாத சிந்தனைகள, இந்துத்துவ சிந்தனைகள, இந்துத்துவ அரசியல இந்த தமிழ்நாட்டுல நிலைநாட்ட முடியும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த விஷயத்தை செய்திருக்கிறது பாஜக, சங் பரிவார் அமைப்புகள், ஆர்எஸ்எஸ். அதற்கு இந்த தமிழ்நாடு பலியாகி விடக்கூடாது. இப்படி திராவிட சித்தாந்தத்தை, திராவிட அரசியலை நீர்த்துப் போக செய்வதற்கான, ஒழித்து கட்டுவதற்கான வேலைகள் இங்க நடக்கிறதால தான், என்ன மாதிரியான ஆட்கள், தந்தை பெரியாரை பின்பற்றக்கூடிய, திராவிட கொள்கையை பின்பற்றக்கூடிய என்னை மாதிரியான ஆட்கள், நாங்க இந்த அரச கேள்வி கேட்கிறோம். எங்கெல்லாம் இந்த அரசு தவறு செய்யுதோ, திராவிட அரசியலை பலவீனப்படுத்துவதற்கான செயல்பாடுகளை செய்கிறதோ, அங்கெல்லாம் நாங்க விமர்சிக்கிறோம். அதனால தான் இந்த துறைக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருப்பத நாங்க இப்ப கடுமையாக விமர்சிக்கிறோம். ஆனா இதுல ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இந்த துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய தோழர் வன்னியரசு அவர்களோ, அல்லது எழுச்சித் தமிழர் திருமாவளவன் அவர்களோ இது பற்றி எதுவுமே பேசல. அதுதான் இங்க ரொம்ப ஆச்சரியமாகவும், அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. தமிழ் மக்களாகிய நாம பாஜக, சங் பரிவார், ஆர்எஸ்எஸ் அமைப்புகளுடைய இந்த சூழ்ச்சிய புரிஞ்சுக்கணும். இந்த சூழ்ச்சிய புரிஞ்சுகிட்டு அவர்களுடைய இந்த திட்டத்த நாம முறியடிக்கணும். அதற்கு எந்த விதமான கட்சி பாகுபாடும் பார்க்காம, நீங்க தாவேகாவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், திமுகவா இருக்கலாம், எந்த விதமான கட்சி பாகுபாடும் இல்லாம, இது மாதிரியான விஷயங்கள பத்தி நாம பேசணும். ஆரோக்கியமா உரையாடணும். கருத்துக்கள பகிர்ந்துக்கணும். அவதூறுகள் பேசாம, கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாங்க கருத்த பேசுனா, நீங்களும் எதிர்கருத்து பேசுங்க. தவறில்ல. ஆனா, தமிழ்நாட்டுடைய அரசியல், கோர் அரசியல், இந்த மைய அரசியலான திராவிட அரசியல் அழிந்து விடாமல் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதத்தான் இந்த வீடியோல நான் சொல்லணும்னு நெனச்சேன். சொல்லிட்டேன்.